12th ஸ்டாண்டர்ட் தமிழில் யூனிட் செகண்ட்லேருந்து 4th வரைக்கும் நேற்று லைவில் வந்து பார்த்தோம். ஸோ யூனிட் 5 வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிட் 5 வந்து மதராசப்பட்டினம். ஓகேவா, 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களோட அதிகார மையமாக இருந்தது தான் வந்து மதராசப்பட்டினம். சென்னை தென்னிந்தியாவின் நுழைவு வாயில். அத்திரம்பாக்கம் அகழாய்வில் வந்து மனித நாகரிகம் 1,00,000 ஆண்டுக்கு முற்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கொற்றலை ஆற்றுப்படுகை வந்து மனித நாகரத்தின் முதன்மை அப்படின்றாங்க. பல்லாவரத்தில் கல்கோடரி, அடுத்து குடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் வந்து தொல்பள்ளங்களை வந்து மானுட எச்சங்கள்லாம் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. சென்னையில் வந்து மயிலாப்பூரில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்து தாளம் என்பவர்கள் மல்லியர்மா என்ற துறைமுகம் வந்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அடுத்து வந்து பல்லாவரம் பல்லவர் குடைவரை முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் உள்ள கல்வெட்டு தான் வந்து இருக்கிறதுலே பழசு. முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து தான் பழசு அப்படின்றாங்க. திருவல்லிக்கேணி நந்திவர்மன் கல்வெட்டு பல்லவர்கள் காலத்தோடது அப்படின்னும். வெண்பா அடிவரையறை. ஸோ இது வந்து ஆல்ரெடி போன யூனிட்லேயே வர வேண்டியது, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தலாம் 2 அடி இருந்துச்சுன்னா குரல் வெண்பா, 3 அடி இருந்துச்சுன்னா அது வந்து இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படிம்பாங்க. 4 அடி இருந்துச்சுன்னா நேரிசை வெண்பாவாகவும் இருக்கும், இன்னிசை வெண்பாவாகவும் இருக்கும். 4 அடி டு 12 வகை எப்படி இருந்துச்சுன்னா பக்கருடை வெண்பா. 13 அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுதான் களி வெண்பா. ஸோ இது 2 சிந்தியல் 2 குரல் 3 வந்து சிந்தியல், இது நமக்கு தெரியும். 4 அடினா நேரிசை இன்னிசை. ஸோ இது ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்க, நேரிசை இன்னிசை. 4 அடி டு 12 அடி வந்து பக்கருடை, பக்குன்னு ஆயிரும். 12th படித்தாலே கொஞ்சம் மாதிரி படபடப்பாக பக்குன்னே இருக்கும். ஸோ அடுத்து 13 அடி அப்படின்னு வரும்போது களி வெண்பா. ஸோ வள்ளல் பச்சையப்பர் வந்து கூவம் நதியில் குளித்துட்டு கோயிலுக்கு வந்து ப்ரே பண்ண வர்றாரு. ஸோ அதை எல்லாமே டைரியில் எழுதுகிற பாரதிதாசன் பக்கிம்காங் கால்வாயில் மயிலை சீனிவாசனுடன் ஜீவா படகு பயணம் மேற்கொண்டது. சென்னையில் வாய்க்கால் அது புதுச்சேரி நகர் வரை நீளும் தோணிகள் அன்னம் மிதக்கிற மாதிரி மிதக்கும் அப்படின்னா மகாபலிபுர செலவில் தலைப்பில் பாரதிதாசன் எழுதின கவிதை. இது வந்து பாரதி கிடையாது, பாரதிதாசன் எழுதின கவிதை. ஓகேவா. 12th 13th செஞ்சுரியில் சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் வந்து கிராமங்களாக இருந்திருக்கு அந்த டைமில். 400 வருஷத்துக்கு முன்னாடி குப்பமாக இருந்தது தான் இப்போ சென்னையாக மாறி இருக்குது. 647 பத்திரமுன்றில் தொண்டமண்டலத்து புழல் தோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் அப்படின்னு குப்பம் நகரமாக மாறிய வரலாறு வந்து ஒரு பத்திரத்தில் தான் இருக்குது. சரியா, தொண்டமண்டலத்து புழல் தோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் அப்படின்னு ஒரு பத்திரத்தில். மயிலாப்பூர் நார்த்து வந்து கிழக்கிந்திய கம்பெனி அலுவலர் வந்து வாங்கணும்னு நினச்சிருக்காரு. ஃப்ரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேறிய இடம் வந்து செலக்ட் பண்ணி 2 சைடும் கூவம் ஆறு ஓடுது. ஸோ திருவல்லிக்கேணி ஆறு ஓடுது. ஸோ இது வந்து அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. சென்னை வந்து வட சென்னையில் தான் வந்து கொற்றவை ஆறு வந்து ஓடுது. சென்ட்ரலில் கூவம், சவுத்தில் அடையாறு, அதுக்கும் கீழே தான் வந்து பாலாறு. ஸோ 4 ஆறு இணையும் இடம் வந்து பக்கிம்காங் கால்வாய், காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி கால்வாய், 18 பெரிய ஓடைகள், அப்புறம் 540 சிறிய ஓடுகள். எப்படி நார்த்தில் வந்து என்ன இருந்திருக்கு, கொற்றலை ஆறு, சென்ட்ரலில் கூவம், சவுத்தில் வந்து அடையாறு, அதுக்கும் கீழே பாலாறு. சரியா, பெரிய ஓடை டு ஆறு டு கடல்னு போகும். விஜயநகர உள்ளூர் ஆளுநர்களை சென்னையப்பரின் மகன்களிடம் இருந்து ஃப்ரான்சிஸ் டே வந்து வாங்கியிருக்காரு. சரியா, இப்படி தான் வந்து கிராமங்கள்லாம் வந்து இணைச்சி வளைஞ்சி எடுத்துச்சு அப்படின்றாங்க. ஜெயின் சார்ஜ் கோட்டை உள்ளே இருக்கிறது விளைநகரம், நம்ம இந்தியர்கள் வெளியே இருக்கிறது வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ரெண்டையுமே சேர்த்து தான் மதராசப்பட்டினம்னு உருவாயிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனி மேக்ஸிமம் துணி வணிகம் நெசவாளர் அப்படின்னு தான் இருக்கனால நிறைய அதர் லொக்கேஷனில் இருந்தெல்லாம் வந்து வண்ணாரப்பட்டி சிந்தாதிரிப்பேட்டைக்கு வந்து நிறையா பேர் வந்து அந்த பகுதியெலாம் தோன்றுச்சு அப்படின்றாங்க. நார்த்து சென்னை மதராசப்பட்டினம், சவுத்து சென்னைப்பட்டம் இணைந்து தான் மதராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெட்ராஸ்ன்னு சொல்கிறது. 1646 பாப்புலேஷன் வந்து 19,000 இருந்தது. சென்னை நகராட்சியாக வந்து அடுத்து 48 வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நகராட்சியாக மாறுது. ஸோ அது சவுத் இந்தியாவிலேருந்து மெனி இடங்களில் இருந்து சென்னை மாகாணம் வந்து அதோட எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணி சென்னை மாகாணம் உருவாகுது. எலியேல் அது வந்து முக்கிய தலைவராக உருவாகிறாரு. தாமஸ் பிட் வந்து அடுத்த தலைவராக ஆகிறாரு. தாமஸ் பிட்டோட காலம் ஃபஸ்ட்டு எலியேல் இருந்தார், அடுத்து தாமஸ் பிட் வந்தவர். இவரோட காலத்தை தான் வந்து சென்னையின் பொற்காலம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பல பகுதியில் இணைச்சு சென்னை உருவாக்கியிருக்காரு. 18th செஞ்சுரியில் சென்னை ஐரோப்பிய முறை கல்வி நிறுவனங்கள் நிறையா வந்திருக்கு. 1715 வந்து புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஈரோப் கல்வி முறை உருவானது வந்து இப்படி தான், புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. அடுத்து 1812 வந்து சென்னை கோட்டை காலேஜ்னு 12th முடித்தோடனே தான் காலேஜ். ஸோ இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 1812 சென்னை கோட்டை காலேஜ். அடுத்து வந்து 1837 கிறிஸ்துவ காலேஜ். 1800 கிறிஸ்துவ காலேஜில் 37 வயசில் பிஎட் படிக்கிறோம்ல, ஸோ அது மாதிரி ஒரு கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 12th முடித்தோடனே சென்னை காலேஜ், 37 இயர்ஸில் கிறிஸ்டின் காலேஜ், 40 வயசில் பிரசிடென்ட் என்ன ஆயிடலாம், பிரசிடென்ட்டே ஆயிடலாம், பிரசிடென்சி பள்ளி. சரியா,
அடுத்து 19th செஞ்சுரியில் அறிவு புரட்சி பெரும்பங்கு சென்னை யூனிவர்சிட்டினால தான் 1957. ஓகேவா. யூனிவர்சிட்டி எப்போ உருவாயிருக்கு 1800, அதாவது நமக்கு வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை யூனிவர்சிட்டி உருவாயிடுச்சு. 1914 ராணி மேரி காலேஜ் வந்து கேர்ள்ஸ்க்காக உருவாச்சு. ஆங்கிலேயர் நிதி உதவியின்றி இந்தியர்களாக உருவாக்கினது தான் பச்சையப்பன் காலேஜ். 19th செஞ்சுரியில் அச்சு பரவல் அப்புறம் நாளிதழ்லாம் அதிகமாச்சு. இந்தோ சரணி கட்டிடக்கலை, அதாவது முகலாய, பிரிட்டானிய, இந்திய பாரம்பரிய கலைகள் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கட்டிடமைப்பு தான் இந்தோ சரணி கட்டிடக்கலை. அதே பாணியில் ஃபஸ்ட்டு பில்டிங் எங்கே உருவாச்சுன்னா சேப்பாக்கம் அரண்மனை, அப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறம் சவுத் ரயில்வே ஸ்டேஷனு, அடுத்து எழும்பூர், அடுத்து வந்து பொது அஞ்சல் அலுவலகம், அப்புறம் உயர்நீதிமன்றம், சென்னை யூனிவர்சிட்டி, ரிப்பன் கட்டிடம், விக்டோரியா அரங்கு எல்லாமே இந்த பேஸில் தான். டாக்குமெண்ட் ஸ்டோரேஜுக்காகவே பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கினது தான் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸு, அதுவும் சராசரி கட்டிடக்கலை தான். இப்போ தமிழ்நாட்டோட ஆவண காப்பகமாக இருக்குது. தமிழ்நாட்டோட வரலாறோட முதன்மை தரவுகள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்தியாவோட முதல் பொது நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம். 1956 ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரத்தில் தான். அதுக்கப்புறம் எழும்பூர்லன்ட்டு ட்ரம் வண்டிகள் வந்துச்சு. ட்ரம் வண்டிகள் ஃபஸ்ட்டு ராயபுரம் ஒரு சாங் வரும் தெரியுமா, ராயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அதில் அவங்க அங்கங்கே இந்த மாதிரி ட்ரம் வண்டி வந்து ஓடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உருவானது ராயபுரம், அடுத்து தான் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்திருக்கு. சென்னை இலக்கிய சங்கம் 1912 கோட்டை கல்லூரியின் நினைவாக உருவான இந்நூலகம் பழைய நூலகம். ஒரு காலேஜுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 12th முடித்தோடனே சென்னைக்கு போகிறோம், காலேஜில் படிக்கிறோம். ஸோ அந்த காலேஜ்னு வந்துச்சுன்னா அங்கே ஒரு லைப்ரரி இருக்கணும். அதான் சென்னை இலக்கிய சங்கம். இலக்கியம் படிக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்நூலகம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்து கன்னிமரா நூலகம் வந்து அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட இந்நூலகம் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பொது நூலகமாக மாறிடுச்சு. அருங்காட்சியில் தான் வந்து நிறைய பேர் ஷோகேஸ் பண்ணுவாங்க நிறைய அதை வந்துட்டு கன்னிமரா நூலகமாக மாற்றிட்டாங்க. அடுத்து கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து காலில் தானே கீழே விழுந்தால் என்ன ஆகும், காலில் விழுந்தோன்னு தானே அர்த்தம். ஸோ கீழ்த்திசை சுவடிகள்னாலே மெக்கலின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு அரிய ஓலைச்சுவடிகள், தாழ்ச்சுவடிகள், புத்தகங்கள், பெரும் தொகுப்புகள் எல்லாம் சேர்ந்தது. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 ஆசியாவோட செகண்ட் பிக்கெஸ்ட் நூலகம் எதுனா வந்து இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஃபஸ்ட்டு எதுனா வந்து அமெரிக்காவில் வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலகம். தமிழாய்வு நூலகங்கள் வந்து தமிழ் உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம், ராஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகம். ஆராய்ச்சினாலே ராஜாமுத்தையா ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் உலக தமிழ் ஆராய்ச்சி, மறைமொழியடிகள் நூலகம், அப்புறம் வந்து செம்மொழி தமிழாய்வு நூலகம், உவேசா நூலகம், இப்படி நிறைய நூலகங்கள் இருக்குது. அடுத்து தீபமணிமாலை ராமலிங்க அடிகளார் வள்ளலார், அதாவது ஆன்மீக ஒருமைப்பாடு, சமய ஒருமைப்பாடு, ஒளி வழிபாடு, வடலூர் சென்று ஆன்மீக மையம் அமைச்சார். சிந்தனை ஊற்றலம் கந்தக்கோட்டம் ஒருமிடம் நினைது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும், உள்ளென்று புறமொன்று பேசும் அவங்க வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து மதி வேண்டும், சென்னை கந்தக்கோட்டை கந்தவனி அப்படின்னு இதெல்லாம் பாடினதுன்னு தீபமணி மாலையில் ராமலிங்க அடிகள். சரியா. பன்னீர் இது பெரிய பாட்டு. ஸோ இருக்கிறதுல பன்னீர் சீர்கழின்னு ஆசிரியப்படுத்தும். இது வரைக்கும் எண் சீர் அரிசீர் பார்த்தோம். இது 12 அடி பன்னீர் சீர்கழி நெடிலடி ஆசிரியப்படுத்தம். அடுத்து மலரடி, மலர் போன்ற அடி இல்லையா. ஸோ ஓமை தொகை, மரமான ஈறுகட்டை இது மாதிரி பேரிச்சோம். வளர் நீளம் வந்து வினைத்தொகை. ராமலிங்க அடி வந்து திருவருட்பா 5ஆம் திருமுறையை பாடியிருக்காரு. எப்போவுமே ராமலிங்க அடிகள் தெய்வம் அந்த சாமியார்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கையை அப்படி நீட்டுவாங்க, அப்படி கையை இப்படி காமிப்பாங்க. ஸோ அருள் புரிவாங்க. ஸோ திருவருப்பால் 5 விரல் காமிக்கிறாங்க. அது 5ஆம் திருமுறையாக இருந்திருக்கு. கந்தக்கோட்டை முருகன் பற்றி 8வது பாடல். சரியா. 8 அப்படின்றது எப்போவுமே முழுமை அப்படின்னு பார்த்துருவோம். முருகன்னாலே முழுமை. ஸோ கந்தக்கோட்டை முருகனை பற்றி 8வது பாடல். சமர சண்மக நெறி மற்றும் பசிப்பினி போக்கியவர் வந்து அடிகள். சரியா. அடுத்து வந்து சிதம்பரம் அடுத்த மருதூரில் பிறந்தார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினே சொன்னது யார், வள்ளலார். திருவருப்பா 6 திருமுறைகளாக பார்க்கப்பட்டுள்ளது. இவர் வந்து 5 மொத்தம் எத்தனைனா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்கா. ஸோ 6 திருமுறைகளை வேணும். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்த உரைநடை நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. மனு சரியா. வள்ளல்ன்றனால எதனாலும் மனு கொடுத்து தான் எல்லாத்தையுமே மூவ் பண்ணுவார். ஒழுக்கம்னாலே வள்ளல் தான். ஸோ ஒழுக்கம்னாலும் வள்ளல், மனு கொடுத்து தான் எதனாலும் முயற்சி பண்ணுவார். கோவிலுக்கு போகணுன்னா கூட மனு கொடுப்பார். ஸோ வந்து அது வந்து யாருங்க தான் வள்ளல். அடுத்து தேவாரம் வந்து திருஞான சம்பந்தர். விழா நிறைந்த திருமயிலை, மயிலாப்பூர் வந்து சென்னையில் இருக்கிறது. ஸோ பங்குனி உத்திர விழா திருமயிலாப்பூர், மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு மாமயிலைன்னு வரும். மலிவிழா விழாக்கள் நிறைந்த, மடநல்லா இளமை பொருந்திய பெண்கள், கழிவிழான எழுச்சி தருவது, பழிவிழான திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா, ஒளிவிழான ஆரவாரம், பூம்புவாய்னா பூ பாவாய். மயிலாப்பூர் வந்து ஃபுல்லாக வந்து மயிலைன்னே வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மயிலை விழாக்கள், ஐப்பசினா ஓண விழா, கார்த்திகைனா விளக்கு திருவிழா, மார்கழினா திருவாதிரை,
மார்கழி திங்கள் நம்ம சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு திருவாதிரை. அடுத்து தைனா தைப்பூசம், மாசினா கடலாட்டு விழா, பங்குனினா பங்குனி உத்திரம். 12 திருமுறைகள் முதல் 3 திருஞான சம்பந்தர் பாடியது. அடுத்து நம்பியாண்டார் நம்பி தான் வந்து இதை தொகுத்திருப்பார். இசைப்பாடல்லாம் இருக்கும், அதான் தேவாரம். இந்த சாங்ஸில் வந்து சமூக பொருளாதாரம், கலை பண்பாட்டு நிலை, தமிழ் உயர் நிலை, இசை தத்துவம் எல்லா கோட்பாடும் இருக்குன்றாங்க. அடுத்து அகநானூறு, அம்மூவனார், நெய்தல் திணை, பெருங்கடல் வெட்டித்து திருவிடி பரதவர். ஒரு பொண்ணோட வந்து ஒரு மாட்டு வண்டியில் வருவாங்க. அந்த பொண்ணு வந்து பயந்து ஒரு நாயை பார்த்து பயப்படும். ஸோ அதுதான் வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். களினா வந்து உப்பங்களி, செருனா வயல், கொள்ளைனா விலை, என்றுள்னா சூரியனின் வெப்பம், விடர்னா மலை வெடிப்பு, கதல் அப்படின்னா வந்து விரைவு, கதை வேமா கதை அப்படிம்பாங்க. விரைவு. உணர்னா உப்பு விப்பவர், வலைனா ஒளிரும் வலை, தெளிப்ப அப்படின்னா ஒளிப்ப, விழியறினா குரல் கேட்க, விழினா விழி பார்க்க தான் செய்யும். இவங்க வந்து குரல்னு இருக்காங்க ஆப்போசிட்டாக. குரல் கேட்ட எவளின் ஞாய் வெறிய அஞ்சிய மதற்கையில் அழகிய மீன், புனவன் காணவன், அல்லல் சேரு, பகடுனா எருது. ஸோ உள்ளுரைனா வண்டி இழுக்கும் எருது, துன்பம் தந்தை போக்கி, தலைவி கண்டு துன்பம் நீ போக்க உரியவன் அப்படின்னு பாங்கனிடம் சொல்லுது. தலைவி வந்து அந்த நாயினால் கண்ணில் படுற அச்சத்தை தான் வந்து இங்கே உள்ளுரமாக சொல்லியிருக்காங்க. உப்பு விளையும் களம் அலம். எப்போவுமே வந்து திணைகள் வரிசையாக அமைத்து உருவாக்கப்பட்ட நூல் எதுனா அகநானூறு. ஏன் அகநானூறு 3 அகற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. அம்மூனார் 8 தொகையில் வந்து நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. தலைக்குளம் தோப்பில் மிகுந்த ஏசுதல் திட்டுதல், கடவுனா படித்திரை, கன்னியார் கோணம்னா ஒரு வயற்காட்டின் பெயர், பாவாத்துனா துணி நெய்ய வேண்டிய நூல் கொடுப்பது, சுள்ளைக்கு உள்ளிருந்து அப்படின்னா நெருப்பு சுளை, அடி பற்றி இருக்கும் அடி திரியும்படி, வேசனையாக வேசாடையாகனா கோபமாக, அமானிதம் அப்படின்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமா, அமானுஷம்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், எலாவில் இருந்துன்னா பெரிய வயல்லிருந்து, அடுத்து முக்கால் முந்தானின்னா ஒரு அளவு, அடுத்து புன்னமுருதுன்னா புன்ன மரத்தின் நிழல், வட்டார வழக்கு படைப்பிலக்கியத்தின் தனி அழகு, வட்டார இலக்கு, புதுமை பித்தன் வந்து நெல்லை தமிழ், சண்முக சுந்தரம் வந்து கோவை தமிழ், ஜெயகாந்தன் சென்னை, ஜானகிராமன் வந்து தஞ்சை, தோப்பில் மீரான் வந்து குமரி, அடுத்து ராஜநாராயணன் வந்து கோவில்பட்டி. வட்டார எழுத்திற்கு கரிசல் இலக்கியம், தஞ்சாவூர் கதைகள் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. மீரான் ஒரு குட்டி தீவின் வரைபடம் சிறுகதை தொகுப்பு, குமரி டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்காரு. தேங்காய்பட்டினத்தில் 1944 மீரான். ஏன் சாய்வு நாற்காலி அது வந்து அப்படி வந்துருச்சுன்னா நம்ம முத்துன்னு ஞாபகம் வச்சிடணும். கரெக்டாக நாற்காலி அப்படின்னா முத்துச்சாமி, ஸோ முத்து ஞாபகம் வச்சிடணும். சாய்வு நாற்காலினா மீரான். சரியா, சாய்வு தோட்டத்தில் சாய்வு நாற்காலி போட்டு உட்காந்துருக்காரு மீரான். 1997 சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. ஸோ சேர் அது மடக்கிற சார் மடக்கி உட்காந்துருக்காங்க 1997. அடுத்து துறைமுகம், கூனன் தோப்பு. துறைமுகம் ஆல்ரெடி வந்து சுரதாவும் எழுதுனது துறைமுகம் இருக்குது. இது வேறு துறைமுகம், வந்து கன்னியாகுமரியில் இருக்க துறைமுகம். ஸோ இது ஒரு துறைமுகம். கூனன் தோப்பு, தோப்புனாலே இவர் தான். தோப்பு, தோட்டம், கன்னியாகுமரி எல்லாம் இவர் தான். அடுத்து படிமம்னா காட்சி, ஒரு காட்சி இல்லை கருத்து காட்சிப்படுத்துவது தான் வந்து உத்தி தான் படிமம் அப்படின்றாங்க. ஒப்பீடு, டிராயிங் மூலமாக சொல்கிறது. வேல்மலைக்கு சுரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். இது வந்து தேவதேவன் சொன்னது. கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும். முணுமுணுன்னு பேசிகிட்டே தொலைஞ்சு போயிடும். அலைநீர் தாளை அன்னம் போகவும், செருத்தி தமிழியும் கடுஞ்சூல் முண்ட கதிர்மணி புன்னை நித்திலம் வைப்பவும். அலைநீரை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பானையில் பிடிக்கலான்னு பார்க்குறோம், முடியாது. அலைநீரை தாளை அன்னம் போகும். அலைநீரை என்ன பண்ண முடியாது, சிறு பானையில் பிடிக்கவே முடியாது. அடுத்து நல்லியக்கோடன், ஓய்மா நாட்டின் ஏரிப்பட்டணம் கடற்கரையில் தாளை மலர் அன்னம் போல இருக்கும். அதே மாதிரி செருந்தி மலர் பொன்னை போல, முள்ளி மலர் நீலமணியை போல, புன்னை மர அரும்புகள் முத்துக்கள் போல இருக்கும் அப்படின்ட்டாங்க. படிமம்னா ஊமையம் இல்லாமல் வரும். காட்சி தன்மையால் மட்டுமே வந்து அது அப்படி கண்ணால் பார்க்குற மாதிரியே இருந்தால் அது படிமம். இது ஊமைனா வந்து அது ஊமை தனியாக நம்ம வந்து அது ஸ்பெசிஃபிக்காக சில வேர்ட்ஸ்லாம் போட்டு எழுதணும். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது சொன்னது யாருன்னா பிச்சமூர்த்தி. படிமம்னா வினை, பயன், மெய், உரு எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி இது 4 டைப். படிமம் 4 டைப்பு. வினை படிமம்னா கட்டில் நினைக்கும் விழிசினன் கையது போல். இது வந்து ஒரு வேலை, கட்டில் செய்கிறவன் வேலை வந்து என்ன வேகமாக வந்து ஊசி தைக்கிறான். ஸோ இது வந்து ஒரு வினை படிமம். சரியா, இது வந்து புறநானூரில் இருக்குது. காலை இளம்பெயில் நன்றாக மேய தின்பது துளிவரும் புதுவெயில். இது வந்து கல்யாண்ஜி எழுதினது. ஸோ இதுவும் வினை படிமம்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து பயன் படிமம் வந்து நோமின் நெஞ்சை நெருஞ்சி உள் குத்தினாலும், ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா பயன் படிமம். ஓகேவா. இது வந்து குறுந்தொகை.
குறுகிய மனசு இருக்கனால தான் நெருஞ்சி முள் வந்து குத்திருச்சு. அடுத்து வந்து மெய்ப்படிமம். நெருஞ்சி இனியன நெருஞ்சி பூ. இன்னானா முள். ஒரு விஷயத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லது நெருஞ்சி பூ, கெட்டது முள். மெய்ப்படிமம்னா யானை தன் வாய்க்குள்ளே வந்து அப்படி மலைக்குகை மாதிரி இருக்கும், தும்பிக்கை வந்து பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோப்பிலமுக்கும் இது வந்து பிச்சைமூர்த்தி எழுதுனது. இதுவும் மெய்ப்படிமம்க்கு எக்ஸாம்பிள். ஊமை ஊமை தான் வந்து படிமத்துக்கு ஃபஸ்ட்டு வந்தது. காட்சி தருகிற ஊமை, காட்சி தரா ஊமை. சங்கலத்தில் காட்சி தர ஊமை. படிம சிந்தனை நம்மிடம் இருந்து மேலை நாட்டில், நம்மகிட்ட இருந்தால் மேலை நாட்டுக்கு வந்து போயிருக்குன்றாங்க. உருநிறம் அப்படின்னா வந்து வெந்தாறு பொன் அந்தி பூப்ப. இது வந்து அகநானூறு. தலைவன் திரும்புவதால் தலைவி தீரம் முளைக்களத்தில் நன்றாக வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மனதின் மொழிபெயர்ப்பு படிமம். திருவல்லிக்கேணி ஆறு வந்து கூவம். திருவல்லிக்கேணி ஆறு தான் கூவம். பக்கிங்காம் கால்வாய் வந்து மகாபலச்சிரவு. பல்லாவரம் கல்குடரி. எழும்பூர் அருங்காட்சியகம். உள்ளன்று புறமொன்று பேசுகிற எதிர்மறை பண்பு. பிலியரி ஞமலி ஞாய். பாரதி பட்டம் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய பாரதி, சோமசுந்தர பாரதி. ஸோ வஉசி இவர் வந்து வக்கீலாக இருந்திருக்காரு. பட் வஉசி அழைச்சினால என்ன பண்ணுறாரு, 100 ரூபா வேலைக்கு சுதேசி கப்பலில் நிர்வாக பொறுப்பு ஏற்கிறாரு. என்னிடம் 2 சரக்கு கப்பலிடம் ஒரு தமிழ் கப்பலும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் துறை தலைவராக இவர் சேர்றாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து இவர் இருக்கார். தசரதன் குறையும் கைகேயி நிறையும். திருவள்ளுவர், சேரர் தாய்மறை, தமிழும் தமிழரும். இந்த நூல்கள்லாம் எழுதுறது யார்? சோமசுந்தர பாரதியார். அடுத்து தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினியல், புறத்தினியல், மெய்ப்பாட்டியல் இதுக்கெல்லாம் வந்து உரை எழுதுகிறாரு. அடுத்து சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபாடு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமணத்தை வந்து ஆதரிக்கிறாரு. வஉசி சுப்பிரமணிய சிவா இவங்களுக்கெல்லாம் வந்து போதாடுறாரு. கட்டளை நல்ல தமிழ் நடைக்கு எளிதில் பொருள் தெளிவு வந்து செய்யுள் வழக்கில் விரும்புவார். எளிய தெளிவு பேச்சு தான் வந்து எல்லோரும் விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிறப்பினால் எவருக்கும் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நம் செய்கை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார் கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ கவிமணி தேசிக விநாயகம் ஞாபகம் வச்சுக்கணும். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பானா வந்து அவர் தான். அடுத்து சங்க இலக்கியம். இது எது அகத்திணை, அதாவது பரிபாடல் மட்டும் அகமும் புறமும் வரும். 18 புறநானூறு வந்து புறத்தில் வரும், மற்ற எல்லாம் அகத்தில் வரும். இங்கே வந்து பாட்டுன்னு வர்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் தான், அப்படி பார்த்துக்கலாம். நீங்கள் அஃபிடவிட்னா ஆணை இறுதி ஆவணம், அலிகேஷன்னா சார்ட்டரை, கன்விக்ஷனாக தண்டனை. இது வந்து அதிகார இல்லை. பிளைண்டிஃப்னா வாதி. ஒரு குட்டி தீவின் வரைபடம். தோப்பில் முகமது மீரான். இன்னும் நிறைய பேஜ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். அடுத்து திரைமொழியில் இருந்து கூட நாளைக்கு வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி தீவின் வரைபடம் அப்படின்றது வந்து தோப்பில் மிகுந்து மீரான். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அப்படின்னா அசோகமித்ரன். சென்னை பட்டினம்னா ராமச்சந்திர வைத்தியநாத். சென்னை பட்டணம் இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ராமச்சந்திர வைத்தியநாத். ராமலிங்க அடிகள் வரலாறு வந்து ஊரன் அடிகள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் கூட நம்ம அடுத்த யூனிட்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.